நண்பர்களே, முதல் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. டிசி 203க்கு 4, ஆர்சிபி 204 அடிச்சா வின்னு. செகண்ட் இன்னிங்ஸ் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நான் இன்னிங்ஸ் பிரேக்ல இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். A few moments later. நம்ம நாடு, நம்ம உலகம் இருக்க நிலைமைக்கு இந்த கிரிக்கெட்லாம் அவசியம் தானா? போய் வேலை வெட்டி இருந்தா பாருங்க. அதாவது ஃபைனல்ல 203 ரன் அடிச்சுட்டு அதை ஆல்மோஸ்ட் கேம் ஒன் சைடா ஆப்போனண்ட்டுக்கு போனதெல்லாம் டெல்லிக்கு தான் நடக்கும். ஏன்னா 1 பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜ்ல ஸ்மிருதியும் அந்த வால் அப்படின்ற பொண்ணும் பயங்கரமா பேட்டிங் ஆடினாங்க. அவங்க ஆல்மோஸ்ட் கேமை முடிச்சிட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா எண்டில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்தது. டக்கு டக்குன்னு ஒரு 3 விக்கெட் போச்சு. ராதா யாதவ் ப்ராப்பரா ஃபினிஷ் பண்ணி கேமை முடிச்சிட்டாங்க. நான் இதை ரிவ்யூ வீடியோல என்ன சொல்றேன்னு எனக்கு ஆனஸ்டா தெரியல. மனம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிட்டி டிஸ்மேண்டில் யுவர் செல்ஃப்னு தான் நான் இந்த ஹோல் ஃப்ரான்ச்சைஸ்க்கே சொல்லணும். இந்த கொச்சி டஸ்கஸ் கேரளா, அப்புறம் ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸு, அப்புறம் இந்த பூனே வாரியர்ஸ்லாம் எப்படி காணாமல் போனாங்களோ, அப்படி இந்த ஃப்ரான்ச்சைஸ் காணாமல் போயிட்டா எனக்கும் மற்ற டெல்லி ஃபேன்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த ஆர்சிபி ஃபேன்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் திஸ். போன ஐபிஎல்லையும் கப்பு, இந்த விமென்ஸ் ஐபிஎல்லையும் கப்பு, ஆல்ரெடி ஒரு விமென்ஸ் ஐபிஎல்லும் கப்பு. ஸோ கேபினெட்ல 3 கப்பு இருக்கு. சந்தோஷமா இருங்க, போய் செலிப்ரேட் பண்ணுங்க. இதுக்கு மேல எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தெம்பில்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுக்கே மனசு உடைஞ்சிட்டா எப்படி? மார்ச் மாசம் இவங்களுக்கெல்லாம் அப்பா ஒருத்தர் வராரு. அவரு பண்ணாததா 18 வருஷத்துல இவங்க எல்லாம் பண்ற போறாங்க. அடுத்து T20 வேர்ல்ட் கப் வரப்போகுது. நம்ம அதுக்கும் வீடியோ போடுவோம். அதையும் நீங்க பாருங்க. அன்டில் தென் பை பாய்.